தலைவர் ஐயா அதியமான் அவர்களை தலைமையுரையாற்றும்படி அன்போடு அழைக்கிறேன். பேரன்புக்குரிய அருந்ததிய சொந்தங்களே, நான் அதிக நேரம் பேச மாட்டேன். இன்னொரு 20 நிமிஷத்துல கூட்டம் முடிஞ்சிடும். தயவு செய்து நீங்க அமைதியாக அமரும்படி உங்களை முதலில் நான் கேட்டுக்கொள்கிறேன். அதிகபட்சமா 20-30 கால் மணி நேரத்துல முடிஞ்சிடும். நீங்க அமர வேண்டும். இந்திய விடுதலை போராளி பொல்லான் அவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே நம்முடைய தளபதி அவர்கள் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த ஒரு விடுதலை போராட்ட வீரருக்கும் அமைக்காத வகையில ஒரு சிறப்புமிகு பன்னோக்கு அரங்கத்தையும் பீடம் அமைத்து அதற்கு மேல் குதிரையின் மேல் அமர்ந்திருக்கிறவாறு ஒரு நம்முடைய வரலாற்று வீரன் பொல்லான் அவர்களுக்கு நினைவகம் அமைத்திட்ட முதல்வர் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிற ஒரு பொதுக்கூட்டத்தை ஏறத்தாழ ஒரு தமிழ்நாட்டினுடைய மேற்கு மாவட்டங்களிலே ஒரு 10 இடங்களிலே நடத்துவது என தீர்மானிக்கப்பட்டு அந்த வகையிலே ஒரு 4வது ஒரு பொதுக்கூட்டத்தை உடுமலையிலே மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்து இந்த நிகழ்ச்சியிலே வரவேற்புரை நல்கி அமர்ந்திருக்கின்ற பேரவையினுடைய மாவட்ட செயலாளர் அன்புக்குரிய தோழர் கௌசல்யா காந்தி அவர்களே, தொடக்க உரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற பேரவையினுடைய பொதுச் செயலாளர் கோவை ரவிக்குமார் அவர்களே, முன்னிலை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாநில அமைப்பு துணை பொதுச் செயலாளர் தோழர் ஈழவேந்தன் அவர்களே, வழக்கறிஞர் அணியினுடைய செயலாளர் தோழர் பெரியார் தாசன் அவர்களே, மாவட்ட தலைவர் தோழர் கர்ணன் அவர்களே, மாவட்ட தொழிலாளர் பேரவையினுடைய செயலாளர் தோழர் முருகேசன் அவர்களே, உடுமலை ஒன்றிய செயலாளர் தோழர் பழனிசாமி அவர்களே, உடுமலை நகர செயலாளர் தோழர் முருகேசன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு மரியாதைக்குரிய ஒன்றிய குழுக்களினுடைய பெருந்தலைவர் அன்புக்குரிய சகோதரி மகாலட்சுமி அவர்களே, இறுதியிலே உரையாற்றி சென்றிருக்கின்ற அன்புக்குரிய மாநில துணை பொதுச் செயலாளர் தோழர் ஏடிஆர் அவர்களே, தமிழரசு அவர்களே, இன்னும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து சிறப்பாக வருகை புரிந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நிர்வாகிகளே, உங்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து, அன்புக்குரிய அருந்ததியர் சொந்தங்களே, நாமெல்லாம் யார்? நாமெல்லாம் கிராமத்திலே இருந்து நகரத்துக்கு கொஞ்சம் வந்திருக்கிறோம். நகரத்திலும் கொஞ்ச நாட்களுக்கு முன்பு குடிசைகளில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். இந்த குடிசைகளுக்கெல்லாம் பட்டாக்கள் கொடுத்து அவைகளெல்லாம் இன்றைக்கு வீடுகளாக மாற்றப்பட்டிருக்கின்றன. பல்வேறு நகரங்களில் நம்முடைய அருந்ததியர் பகுதிகளிலே அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்பட்டிருக்கின்றன. இதெல்லாம் எந்த காலத்திலே தொடங்கினது என்று சொன்னால் இன்று நேற்றல்ல, இன்றைக்கு 55 ஆண்டுகளுக்கு முன்பே முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் காலத்தில்தான் முதலில் அருந்ததியர் மக்கள் அடுக்குமாடி குடியிருப்பிலே வசிக்க தொடங்கினார்கள். இது எப்படி சாத்தியமானது?
கலைஞர் அவர்கள் இந்த நாட்டை ஆளுகிற முதல்வராக மட்டும் அவர் இருக்கவில்லை, ஒரு திரைப்பட வசனகர்த்தாவாகவும் பல்வேறு நூல்களை எழுதியவராகவும் பல்வேறு கவிதைகளை உருவாக்கியவர்களாகவும் ஒட்டுமொத்தமாக இந்த மக்களை படித்தவராக இருந்த ஒரே தலைவர் இந்திய துணைக்கண்டத்திலே முத்தமிழறிஞர் கலைஞர் மட்டும்தான். ஏன்னா நீங்க எல்லா மாநிலங்களிலும் யாரெல்லாம் முதல்வராக இருக்கிறார் என்றால் ஒரு பிரதேச பண்டாரெல்லாம் இன்னைக்கு அங்க முதல்வராக இருந்து கொண்டிருக்கிறார். உத்தரப்பிரதேசத்துல அவெல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, மூத்திரத்தை குடிச்சா அவங்க எல்லா வியாதியும் போகும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஒரு பகுத்தறிவாதியாக இருக்கிற முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தான் முதலில் நம்முடைய மக்களை இவர்களுக்கு என்ன செய்தால் இவர்கள் முன்னேறுவார்கள், நம்முடைய அருந்ததியர் மக்கள் மாதிகா, மாதாரி, பகடை, செம்பான், சக்கிலியர், அருந்ததியர், இப்படி பல்வேறு பேர்கள்ல நாம் இருக்கிறோம். சில பேர் இருக்கிற இவர்களுக்கு எதை செய்தால் இவர்கள் முன்னேறுவார்கள் என்கிற ஒரு சிந்தனை அவர் மனதிலே உதித்தது. நாங்கள்லாம் கோரிக்கை வைத்தோம். காலங்காலமாக இருக்கிற 18 விழுக்காடு இடஒதுக்கீட்டுல அருந்ததியர் மக்களுக்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டது, கிடைக்கல. இடஒதுக்கீடு இருக்கிறது என்பது பேர்தானே தவிர நமக்கு நீண்ட நாட்களாக இடஒதுக்கீட்டில இடம் கிடைக்கவில்லை. இதை பார்த்து நாங்கள் எல்லாம் கோரிக்கை வைத்தோம். ஒரு 30 ஆண்டு காலம் போராடினோம். எங்களுக்கு அதுல வாய்ப்பே இல்லை. அந்த இடஒதுக்கீட்டுல யார் யாரோ அனுபவிச்சுட்டு போறாங்க. ஆனா அருந்ததியர் மக்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. என்ன செய்வது? இன்னைக்கு நம்ம மக்கள்ல படித்த பெண்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அருந்ததியர் மக்கள்ல உங்களுக்கு எல்லாம் தெரியும், நம்ம வீடுகள்லயே நிறைய பெண்கள் இருக்கிறோம். அதனாலதான் படிக்க வைக்கிறோம். கிடைப்பது உறுதி. இப்படி எல்லாம் படிக்க வச்சா வேலை கிடைக்குமா? ஒரு காலத்துல பசங்களையே படிக்க வச்சா அவனுக்கு வேலை கிடைக்காது, நீ வேலைக்கு போ என்று சொல்லிக் கொண்டிருந்த சமுதாயம் இது. ஆனால் இன்றைக்கு நம்முடைய பெண்களிலே அதிகமான பெண்கள் இன்றைக்கு கல்லூரிக்கு செல்கிறார்கள். என்ன வாய்ப்பு? இன்றைக்கு இருக்கிற நம்முடைய தளபதியார் அவர்களுடைய ஆட்சியில இந்த 5 ஆண்டு காலத்தில் பல்வேறு திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கின்றன. நமக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்கிறது. உரிமை தொகை, அது சலுகை அல்ல. விடியல் பயணம் கிடைத்திருக்கிறது. அதுல ஒரு மாதத்துக்கு ஒரு புள்ளிவிவரம் எடுத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு பயணம் செய்கிற பெண்ணும் ஒவ்வொரு மாதத்துக்கு 888 ரூபாய் மிச்சப்படுகிறது என்கிற புள்ளி விவரம் எடுக்கப்பட்டிருக்கிறது. புதுமை பெண் திட்டத்திலே மாதம் 1000 ரூபாய் நம்முடைய குழந்தைகளுக்கு கிடைக்கிறது. காலையிலே பையன் சாப்பிடாம போயிட்டான் ஸ்கூலுக்கு, என்ன பண்ணுவான் அப்படின்னு வீட்டுல நம்ம ஏங்கிட்டு இருப்போம். ஆனால் இன்றைக்கு 17 லட்சம் குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் இன்றைக்கு மிக சிறப்பாக தமிழ்நாட்டிலே இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்தியாவில் வேற எங்குமே கிடையாது. இதை பார்த்து கனடா நாட்டில் கூட, நாங்க எங்க நாட்டில் கூட காலை உணவு திட்டம் இல்ல, நாங்கள் அதை பரிசீலனை செய்கிறோம், கொடுக்க போகிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஏங்க, இந்த நாட்டில் சாதியில நம்ம இருக்கிறதுல அடுக்கப்பட்ட மூட்டையில அடி மூட்டை. அருந்ததியர்னா யாரு? கீழே இருக்கிறோம், அடி மூட்டை.
இந்த மூட்டையை யாரும் எடுக்க மாட்டாங்க. மேல இருக்கிற மூட்டையை தான் எடுத்துட்டு போவாங்க. கீழே இருக்கிற மூட்டையை யாரும் எடுக்க மாட்டாங்க. அப்புறம் அடுக்கப்பட்ட மூட்டையில கீழே இருக்கிற மூட்டை எப்படி வாய்ப்பு கிடைக்கும் அதுக்கு? அதைத்தான் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் நமக்கு 3 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்தார். 100 பேருக்கு வேலை கொடுத்தோம்னு சொன்னா அதுல அருந்ததியருக்கு 3 பேருக்கு வேலை கொடுத்தாகணும், அவ்வளவுதான். இப்போ ஒரு காலத்துல நம்முடைய அருந்ததியர் மக்கள் மத்தியில டாக்டர்கள் இருந்தாங்களான்னு கேட்டா இருந்தாங்க. எவ்வளவு ஒரு ஆண்டுக்கு ஒரு 10 பேர் 15 பேர் டாக்டர்களாக வருவார்கள். ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன தெரியுங்களா? இன்னைக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஏறத்தாழ 150 200 பேருக்கு மேல டாக்டர்கள், அருந்ததியர் டாக்டர்கள் இன்றைக்கு வெளியே வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு காலத்திலே பொறியாளர்கள், என்ஜினியர்கள் ஒரு 500 பேர் வருவாங்க. இன்னைக்கு 2000 பேர் பொறியாளர்கள் படிச்சுட்டு வெளியே வர்றாங்க. அப்ப இது எங்கிருந்து வருது? நம்ம பகுதியிலிருந்து இது வருது. இப்போ அந்த விஷயங்கள் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நகருது. நம்முடைய இடத்தை வேறு யாரோ ஆக்கிரமித்து வைத்திருந்தார்கள். நமக்கு அந்த இடம் கிடைக்கவில்லை. நமக்கு என்னன்னா, நம்ம எதை பத்தியும் ஆசையே படுறது இல்லைங்க. நம்ம மக்களுக்கு ஒரு பழக்கம் என்ன தெரியுமா? எது ஆசையே படுறது இல்லை. ஆனா இந்த ஊர்ல கவுன்சிலர்கள் நிறைய இருக்கிறாங்களே, நாமளும் கவுன்சிலர் ஆகிறான்னு நம்ம எத்தனை நம்முடைய தாய்மார்கள் சகோதரிகள் நினைக்கிறோம். அது எதுக்கு அந்த வேலை நமக்கு? அது யாரோ பார்த்துட்டு போறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறதுனால வேறு யாரோ நம்ம பகுதியில ஊராட்சி தலைவராகவும் எல்லா பதவிகள்ல அவங்க இருக்கிறாங்க. துணை மேயர், மேயர், நகராட்சி தலைவர் எல்லாம் யாரா இருக்கிறாங்க? நமக்கு கிடைக்க வேண்டிய இந்த ஊர்ல நம்ம தானே அதிகமா இருக்கிறோம், நமக்கு தானே அந்த வேலை கிடைக்கணும். ஏன் அது மற்றவர்களுக்கு போகிறது? நாம் யோசனை செய்தோமா? இல்லை. ஆக நாம் அதை யோசனை செய்யாத காரணத்தினால் அந்த வேலையெல்லாம் மற்றவங்களுக்கு போய்கிட்டு இருக்கு. தயவு செய்து கொஞ்சம் ஆசைப்படுங்க, வேலைக்கு போறதுக்கு ஆசைப்படுங்க, ஒரு அரசியல் பதவிக்கு போறதுக்கு ஆசைப்படுங்க, கட்சியில சேர்ந்து வேலை செய்யுங்க. கட்சியில இப்ப ஏங்க கட்சியில நீங்க நிறைய பேர் செயலாளர்களா இல்ல, ஒன்றிய செயலாளரா இல்ல, நகர செயலாளரா இல்ல வேற பொறுப்புகள்ல திமுக இல்லன்னு நான் மேலிடத்துல கேட்டேன். அப்ப அவங்க என்ன சொல்றாங்க? யாரும் விருப்பப்பட்டு மேல வரலையே, அங்க உட்கார்லையே. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அலுவலகத்துல உட்கார்ந்தாதானே நாங்களும் அவங்கள பரிசீலனை பண்ணி மேல மகாலட்சுமி இன்றைக்கு அமர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த வாய்ப்பை போல பலரும் பெற வேண்டும் என்பதுதான் ஆதித்தமிழர் பேரவையினுடைய நோக்கம். இப்ப நீங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லாருக்குமே அந்த தகுதி இருக்கு. நீங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்கன்னா, நாம தான் படிக்கலையே, நமக்கு ஒன்றும் தெரியாது, நாம அங்க போய் என்ன செய்ய போறோம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா உண்மை என்னன்னா, அரசியல பல பேர் அப்படித்தான் இருக்கிறார்கள். நீங்க கவலையே பட வேண்டியதில்லை. நீங்க எல்லாம் தாராளமா வரலாம். இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்கல்ல, நீங்க உங்களுக்கெல்லாம் அந்த தகுதி இருக்கிறது. நீங்க தைரியமா வெளியே வரலாம், தைரியமாக வெளியே வர வேண்டும். இன்றைக்கு இந்த ஆட்சியில கீழிருந்து மேல் வரைக்கும் அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ அருந்ததியர் மக்களுக்கு நமக்கு என்னங்க பிரச்சனை? எடுத்த உடனே முதல் சொல்லுவாங்க, வீட்டுக்கு பட்டா இல்லை, எனக்கு குடியிருக்கிறதுக்கு வீடு இல்ல. வீடு இருந்தாலும் ஒரு வீட்டுல 3 குடும்பம் 4 குடும்பம் குடியிருக்குது, எனக்கு இன்னொரு வீடு வேணும். இதானங்க பிரச்சனை. அதிகமான பிரச்சனை என்ன? இன்னைக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது, முயற்சி செய்ய வேண்டும். முயற்சி செய்வதற்கு நீங்கள் எங்களை அணுகுங்க. எங்க நீலச்சட்டை போட்ட மாவட்ட செயலாளர்களையும் ஒன்றிய செயலாளர் அணுகுங்க. எந்த அந்த வழிகாட்டுதல் இருந்தால்தான் நீங்க அங்கே போக முடியும். ஆக இத்தனையும் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய முயற்சி மட்டுமே நம்மை மேல் நோக்கி போக முடியும், இல்லாட்டி முடியாது.
இந்த அரசு கல்விக்காக இப்போ நான் ஒரு கடிதம் கொடுத்தேன் முதல்வர் அவர்கள்ட்ட. என்ன கடிதம் சொன்னா, எங்க மக்கள் தாங்க படிச்சிட்டு இருக்கும் போது பாதியில நின்னு போறாங்க, 8வது படிச்சு ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா நின்னுறாங்க, 10வது படிச்சு ஃபெயில் ஆயிட்டேன்னா அதுக்கப்புறம் போறது இல்ல, 11வது படிச்சு ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா மேல போறது இல்ல, 5வது படிச்சுட்டு ஃபெயில் ஆனாலே போகாம பல ஊர்களை இடைநிற்றல், இடையில நின்னு போறது. யார் எந்த சமுதாயத்தில் இது அதிகமாக இருக்கிறதுன்னா நம்முடைய சமுதாயத்தில் தான். அப்ப இதை தடுக்க வேண்டும் என்று ஒரு கடிதம் இந்த முதல்வர் அவர்களிடம் கொடுத்தேன். அதுல இன்றைக்கு இந்த அரசு கடுமையான நடவடிக்கை எடுத்து ஒவ்வொரு ஊர்லயும் போய் யாரெல்லாம் பாதியில நின்று இருக்கிறாங்களோ அவங்களை எல்லாம் மீண்டும் அழைத்து, மீண்டும் நீங்கள் பள்ளிக்கு வாருங்கள் என்று அழைத்து மீண்டும் படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது இப்ப நடந்துட்டு இருக்கு. ஆக ஒவ்வொரு நிலையிலும் இதை நடத்தி கொண்டே இருக்கிறோம். இப்ப நமக்கு என்ன பிரச்சனைன்னா, நம்ம உள்ளிடஒதுக்கீட்டு 3% போனா இவங்கெல்லாம் யாரு, இவங்கெல்லாம் தெலுங்கு பேசுகிறார்கள் அல்லது கன்னடம் பேசுகிறார்கள், இவங்க தமிழ் பேசல, இவங்களுக்கு எதுக்கு இங்க வேலை கொடுக்கணும்? இங்க இருக்கிறவன் சில பேர் சொல்லிட்டு தெரியறான். நான் கேட்கிறேன், இப்ப நாம் இத்தனை பேர் இருக்கோமே, நமக்கு யாருக்காவது தெலுங்கு எழுத படிக்க தெரியுமா? இல்ல இங்க இருக்கிற வேற ஜாதியில் இருக்கிற யாருக்காவது, தெலுங்கு பேசுகிற ஜாதியில் இருக்கிற யாருக்காவது எழுத படிக்க தெரியுமா? தெரியாதுங்க. வெறும் வாய்மொழியாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள், அவ்வளவுதான். நாம் எல்லாம் தமிழர்களாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை மறந்து விட்டானுங்க அந்த மடையனுங்க. இந்திய எதிர்ப்பு போரில் குண்டடிப்பட்டு செத்தவர்கள் நம்முடைய மக்கள் அதிகம். அந்த வரலாறெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கிறது. அதே போலதான் நம்ம வரலாற்று தலைவர்களும் இந்த நாட்டில் மறைக்கப்பட்டார்கள். அப்படி மறைக்கப்பட்டவர்களிலே நம்முடைய சிவகங்கையிலே இருக்கிற நம்முடைய அருந்ததியர் சமுதாயத்தைச் சேர்ந்த குயிலி வேலு நாச்சியார் என்கிற அந்த நாட்டினுடைய அரசி, அந்த அம்மா கிட்ட தளபதியாக பணியாற்றிய நம்முடைய குயிலி, அருந்ததியர் சக்கிலியர் சமுதாயத்தைச் சேர்ந்த குயிலி, அந்த அம்மா இங்கிலீஷ்காரனை எதிர்த்து போராடிட்டு இருக்கிறாங்க. அவன் படை திரட்டு வர்றான். படை திரட்டு வந்து தாக்குதல் நடத்துவதற்காக ஆயுதங்களை எல்லாம் ஒரு இடத்துல குவிச்சு வச்சிருக்கிறான். நம்ம அருந்ததியர் சமுதாயத்தைச் சேர்ந்த வேலு நாச்சியாரிடம் பணியாற்றிக் கொண்டிருந்த குயிலி என்ன பண்ணாங்க தெரியுமா? உடம்பெல்லாம் எண்ணெயை பூசிட்டு போய் இங்கிலீஷ்காரன் சேர்த்தி வச்சிருந்த அந்த ஆயுத கிடங்குல போய் தானே விழுந்து அந்த ஆயுத கிடங்க பூரா நாசம் செய்தவர் குயிலி. அதுக்கப்புறம் தான் வேலு நாச்சியார் தப்பிச்சாங்க இங்கிலீஷ்காரனுடைய தாக்குதலில் இருந்து. ஆக இவர்கள் நம்ம வரலாற்றுல முக்கியமானவர்கள் தானே. எந்த அளவுக்கு இதெல்லாம் பள்ளிக்கூடத்துல பாடத்துல சொல்லி கொடுத்தாங்களா? ஏன் சொல்லி தரவில்லை? மாமன்னர் ஒண்டி வீரன் நெல்லையிலே அவனும் மிகச் சிறந்த போராளி. அவனும் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்டான். அவனும் மறைக்கப்பட்டான். நெற்கட்டும் சபையிலே, நெற்கட்டும் சபை, அதாவது என்னன்னா நெல்லு ஒரு மணித்துளி கூட நெற்கட்டான் செவ்வையல் அப்படிங்கறத இங்கிலீஷ்காரனுக்கு நாங்க நெல்லை வரியா தருவோம் அப்படிங்கறத தரமாட்டோம் சொல்றதுக்கு தான் நெற்கட்டான் செவ்வையல் அப்படின்னு அந்த ஊருக்கே பேரு. இங்கிலீஷ்காரனுக்கு நாங்க வரி தரமாட்டோம் அப்படின்னு சொன்ன ஊர்ல பிறந்தவர் தான் ஒண்டி வீரன். அந்த ஒண்டி வீரன் மறைக்கப்பட்டான். அந்த ஒண்டி வீரனுக்கு முதல்
நினைவகம் அமைத்தது முத்தமிழறிஞர் கலைஞர், திராவிட முன்னேற்ற கழகம். மறந்துவிடக் கூடாது. இன்னைக்கு 44 லட்சம் ரூபாய் செலவில் குயிலிக்கு சிவகங்கையிலே சிலை அமைத்ததும் திராவிட முன்னேற்ற கழகம். இப்ப இறுதியா பொல்லானுக்கு 10 கோடி ரூபாய் செலவுல மொடக்குறிச்சியில ஜெயராமபுரத்துல ஒரு நினைவகம் கட்டப்பட்டிருக்கிறது. நான் என்ன கேட்கிறேன், இதுக்கு முன்னாடி ஒரு ஆட்சி நடந்தது அல்லவா? அதிமுக ஆட்சி நடந்தது அல்லவா? அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி நடந்தது அல்லவா? அம்மையார் ஜெயலலிதா அதிமுக ஆட்சி இந்த நாட்டை 32 ஆண்டுகள் ஆண்டு இருக்கிறது. நான் கேட்கிறேன், 32 ஆண்டுகள் ஆட்சியில அதிமுகவை ஆட்சிக்கு வர செய்ததே நம்முடைய மக்கள் தான், அருந்ததியர் மக்கள் தான், இல்லைன்னு மறுக்கவே முடியாது. நம்முடைய மக்கள் தான் எம்ஜிஆரையும் ஆட்சியில கொண்டு வந்து வச்சது, ஜெயலலிதாவையும் ஆட்சியில கொண்டு வந்து வச்சது. எடப்பாடிய யாரும் ஆட்சியில கொண்டு வந்து வைக்கல. அவரு போய் ஒரு ஆக்சிடென்ட்ல முதலமைச்சர் ஆனார், அவ்வளவுதான். அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் அல்ல. சசிகலா காலில் விழுந்து முதலமைச்சர் ஆனவர் எடப்பாடி பழனிசாமி. ஆனா இவங்கெல்லாம் ஆளும்போது நான் கேட்கிறேன், அருந்ததியர்களுக்காக நான் என்னென்ன செய்தேன், ஏதாவது ஒன்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஏடிஎம்கே எடப்பாடி பழனிசாமியை பார்த்து நான் கேட்கிறேன், எடப்பாடி பழனிசாமி அவர்களே, உங்க ஆட்சியில ஏதாவது ஒண்ணு செஞ்சிருக்கீங்களா? ஒன்னே ஒண்ணு சொல்லுங்க, நாங்க அருந்ததியர்களுக்காக இதை செய்தோம் என்று ஒரே ஒன்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா ஒண்ணுமே செய்யலைங்க. ஒண்ணுமே செய்யாம ஒரு 60 லட்சம் மக்கள் இடத்துல தொடர்ந்து வாக்குகளை வாங்கிக் கொண்டே இருந்திருக்கிறார்கள். நாமும் ஏமாந்து வாக்களித்துக் கொண்டே இருந்திருக்கிறோம். ஆதித்தமிழர் பேரவை வந்த பிறகுதான் இந்த மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்து இன்றைக்கு இந்த மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு சமுதாயம் அதிகபட்சமா திமுகவுக்கு வாக்களித்த சமுதாயம் எது என்று சொன்னால் அது சக்கிலியர் சமுதாயம் தான். 68% வாக்களித்திருக்கிறார்கள். இது நான் சொல்ற புள்ளி விவரம் அல்ல, இந்து பத்திரிகை எடுத்த சர்வேனுடைய புள்ளி விவரம். ஆக இப்ப நம்ம மாறி இருக்கிறோம். நமக்கு உள்ளிட ஒதுக்கீடு கலைஞர் அவர்கள் கொடுத்த போது, முதலமைச்சர் கொடுத்த போது எதிர்கட்சி தலைவராக இருந்தவர் ஜெயலலிதா அம்மையார். அந்த அம்மா என்ன சொல்லிச்சு? கலைஞர் கொடுத்த உள்ளிட ஒதுக்கீடு செல்லாது அப்படின்னு சொல்லிச்சு. அப்புறம் என்ன சொல்லிச்சு? நான் ஆட்சிக்கு வந்தா சட்டப்படி 7% இடஒதுக்கீடு உங்களுக்கு தருவேன் அப்படின்னு சொல்லிச்சு, சொன்னாங்கல்ல. அப்போ அதுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த எடப்பாடி பழனிசாமி 7% இடஒதுக்கீடு நமக்கு கொடுத்தாரா? கொடுக்கலையே. ஆக கலைஞர் கொடுத்த 3% இடஒதுக்கீடு தான் இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது. அது தவறு என்று உச்சநீதிமன்றத்துக்கு பல தலைவர்கள் போனார்கள். அங்கே ஒரு 10 ஆண்டுகள் அந்த வழக்கு நடந்தது. உச்சநீதிமன்றம் தெளிவா சொல்லிருச்சு, அருந்ததியருக்கு உள்ளிட ஒதுக்கீடு கொடுத்தது செல்லும். முதலமைச்சர் கலைஞர் கொடுத்த உள்ளிட ஒதுக்கீடு செல்லும். அதற்கான அதிகாரம் மாநில அரசுக்கு இருக்கிறது என்று தீர்ப்பு கொடுத்தது. எங்க உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருச்சு. இதை யாராவது மாற்ற முடியுமா? முடியாது. அப்படிப்பட்ட தீர்ப்புக்கு பிறகுதான் இன்றைக்கு நாம் அதனுடைய பயன்களை அப்படியே கொஞ்சமா நுகர்ந்திருக்கிறோம். இப்போ உள்ளிட ஒதுக்கீடு வந்து 2009 என்று சொன்னால் இன்றைக்கு 15 ஆண்டுகள் முடிந்து விட்டன. 15 ஆண்டுகள் முடிந்த பிறகும் எவ்வளவு நாம் அனுபவித்திருக்கிறோம் என்றால், முக்கியமான பதவிகளிலே நமக்கு மறுக்கப்பட்டிருக்கிறது. வைஸ் சான்சலர் என்று சொல்லக்கூடிய பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர் இதுவரைக்கும் ஒருத்தர் கூட வரலைங்க. ஐபிஎஸ் இல்ல, ஐஏஎஸ் ஆட்கள் இல்ல, ரிஜிஸ்ட்ரார் இல்ல, ரிஜிஸ்டர் ஆஃப் ஐஜி ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் இல்ல.
முக்கியமான போஸ்டுகள்ல நம்ம ஆளுகள் இன்னைக்கு வரைக்கும் வர முடியல, தடுக்கிறார்கள். பாருங்க, ஒரு நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு விளம்பரத்துக்கு நம்ம விண்ணப்பம் போடுறோம், வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பம் போடணும்னா அங்கிருந்து வந்து அந்த அலுவலகத்திலிருந்து எல்லாருக்கும் வந்து எல்லாம் நேரடி இன்டர்வியூக்கு வாங்க, நேர்காணலுக்கு வாங்கன்னு கடிதம் அனுப்புறாங்க. என்ன பண்றாங்க தெரியுமா? அங்க உள்ள இருக்கிற வேறு சாதியை சேர்ந்த ஆட்கள் அருந்ததியருக்கு அனுப்பப்படுகிற கடிதங்களை எல்லாம் எடுத்து அனுப்பியதாக கணக்கு எழுதிவிட்டு அனுப்பாமல் குப்பையிலே போடுகிறார்கள். எவ்வளவு ஏமாற்று வேலை நடக்குது தெரியுங்களா? நாம நினைச்சிட்டு நம்ம விண்ணப்பம் போட்டோமே, நமக்கு இன்னும் இன்டர்வியூ கார்டே வரலையே, என்னாச்சு அப்படின்னு நாம காத்துக்கிட்டு இருப்போம். ஆனா அங்க வந்து உள்ள ஒருத்தன் உட்கார்ந்துட்டு நம்ம ஏமாற்றி கொண்டிருக்கிறான். இதையெல்லாம் நம்ம போய் பார்க்கணும். கொஞ்சம் விழிப்புணர்வோடு நாம் வேலை செய்ய வேண்டும். இல்லாம இருந்தா நம்மளை ஊத்தி மூடி கீழே குழி தோண்டி புதைத்து விடுவார்கள். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் அருந்ததியர் மக்களே. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற ஒரு ஆளுமை இன்றைக்கு அருந்ததியரை கை தூக்கிவிட காத்து கொண்டிருக்கிறார். நாம் தயாராக வேண்டும், நாம் தயாராக வேண்டும். எத்தனை பேர் எம்எல்ஏக்கள் இல்லை, எம்பிக்கள் இல்லை, மேயர்கள் இல்லை, சேர்மன்கள் இல்லை என்று சொல்லுகிறோம். எத்தனை பேர் வர தயாராக இருக்கிறோம்? அதுக்கு பதில் சொல்லுங்க. தயாராக இருக்கிறோமா? நாம் தயாராக வேண்டும். நாம் தயாரானால் நமக்கான பதவி அங்கே காத்துக் கொண்டிருக்கிறது. நாம் தயாராகவில்லை, இன்னும் பயந்து வீட்டிலே அமர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆக இந்த ஆட்சி என்பது எது வெறுமனே ஆட்சி அல்ல. இதுவரைக்கும் கட்டிய இந்த பொல்லான் ஏன் நன்றி சொல்லுகிற பொதுக்கூட்டம் வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், அந்த பொல்லான் அவர்களுடைய திருவுருவச் சிலையை வைப்பதற்கு 2,80,00,000 தான் ஒதுக்கப்பட்டது அரசாணையின்படி. ஆனால் அது கட்டும்போது அதனுடைய தொகை கூடிக்கொண்டே இருக்கிறது. அது 10 கோடியை அடைந்து விட்டது. இதற்கெல்லாம் அனுமதி கொடுத்த நம்முடைய முதல்வர் அவர்கள் 10 கோடி மட்டுமல்ல, இன்னும் எவ்வளவு கோடி ஆனாலும் அதை முழுமையாக நிறைவேற்றுங்கள் என்று ஆணையிட்டவர் நம்முடைய தளபதி அவர்கள். மறந்து விடாதீர்கள். அதனாலதான் சொல்றேன், பொல்லானுக்கு நிகரான எந்த நினைவகமும் தமிழ்நாட்டில் இல்ல. அங்க போனா நம்முடைய திருமணம் அந்த மண்டபத்திலே நடத்தி கொள்ளலாம், நம்ம வீட்டு நிகழ்ச்சிகளை அங்கே நடத்தி கொள்ளலாம். காதணி விழாவில் இருந்து சீரு, பிறந்த நாள் விழா, வேற எந்த விழாவானாலும் அதுல நடத்தி கொள்ளலாம். மிக குறைந்த கட்டணத்துல நடத்தி கொள்ள. அதுதான் அது மல்டி பர்பஸ், எல்லா வகையான பயன்பாட்டுக்கான ஒரு நினைவகமாக பொல்லா நினைவகம் இன்றைக்கு அமைந்திருக்கிறது என்று சொன்னால், அதற்காகத்தான் இன்றைக்கு இந்த நன்றி பாராட்டு விழா இன்றைக்கு நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒன்றையும் நாம் இன்னொன்றையும் புரிந்து கொள்ளும். இந்த நாட்டில் இப்போ ஒரு அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது. இது என்ன அரசியல்னா, நாம் சக்கிலியர்கள், தீண்டத்தகாதவர்கள், இவர்கள் ஒதுக்கப்பட வேண்டியவர்கள், ஊருக்கு வெளியிலே குடியிருக்க வேண்டியவர்கள் என்று சொல்லுகிற ஒரு கட்சிக்கும் இல்லை, அவர்களும் ஊருக்கு நடுவிலே வந்து குடியிருக்கலாம், எல்லோரும் போல அவர்களும் மக்கள் என்று சொல்கிற கட்சிக்கும் நடக்கிற போராட்டம் தான் வருகிற 26 தேர்தல். நீங்க யாருக்கு போட்டு போட போறீங்க? ஊருக்கு வெளியே தான் நீ குடியிருக்கணும், நீ ஊருக்குள்ள வரக்கூடாது. இப்பவாது கோயிலுக்குள்ள போறோம், ஒரு காலத்துல கோயிலுக்குள்ளேயே போக முடியாது, வெளியில தான் நீங்க வச்சு சாமியை தரிசனம் பண்ணணும், கோபுரத்தை பார்த்து கும்பிட்டுட்டு போயிட வேண்டியதுதான், உள்ள போக முடியாது. அப்போ பெண்கள் வேலைக்கு போக கூடாதுன்னு ஒரு கட்சி சொல்லுதுங்க, அந்த கட்சிக்கு நீங்க ஓட்டு போட போறீங்களா? பெண்கள் படிக்க கூடாது அப்படின்னு ஒரு கட்சி சொல்லுது, அதுதான் பிஜேபி, RSS. அதோடு துணை நின்றுதான் இன்னைக்கு எடப்பாடி நம்மோடு வருகிறார். பெண்கள் படிக்க கூடாது, முன்னேறக்கூடாது என்று சொல்கிற ஒரு கூட்டணிக்கும்
பெண்கள் முன்னேற வேண்டும், பெண்கள் வேலைக்கு போக வேண்டும், பெண்கள் ஆட்சியிலே இருக்க வேண்டும், பெண்களுக்கு உள்ளாட்சியிலே 33% இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்ற கட்சிக்கும் தான் நாளைக்கு நடக்கிற இந்த 26 தேர்தல். ஆக நமக்கு எதிராக ஒரு சக்தி இன்றைக்கு ஒன்று திரண்டிருக்கிறது. அதை எதிர்த்து வெளியேற்ற வேண்டும். அதை வெளியேற்ற வேண்டும் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியினுடைய தலைமையில் இருக்கிற அந்த கூட்டணியை நாம் வெற்றி பெற செய்வது மட்டுமல்லாமல் மீண்டும் தளபதி அவர்களை முதலமைச்சராக அமர வைக்க வேண்டும். அப்படி அமர்ந்தால்தான் 47 வரைக்கும் இந்த நாட்டை ஒரு சிங்கப்பூராக, ஒரு மலேசியாவாக, ஒரு டென்மார்க்காக மாற்றுவதற்கு எளிதாக இருக்கும். அதற்கு நாம் எல்லாம் ஒத்துழைக்க வேண்டும், அதற்கு உதவி புரிய வேண்டும் என்பதை உங்களோடு சொல்லி, நாம் அனைவரும் ஒன்றாக இருந்து நமக்கு எதிரான சக்தியை ஓட ஓட விரட்டி அவர்களுடைய கட்டுத்தொகையை பறிப்பதற்கான வேலைகளை நாம் செய்ய வேண்டும். நம்முடைய முதல்வர் முத்துவேல் கருணாநிதி அவர்கள்தான் மீண்டும் முதல்வர் என்பதை உறுதி செய்ய இந்த பொதுக்கூட்டம் உதவும் என்று கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.